எப்பா 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 படம் பூரா ரெஃபரன்ஸ் மட்டும்தான் படம் அப்படின்னு வந்து எல்லாரும் ரிவ்யூல சொல்லுவாங்க. இவங்க கேமியோன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ்ல போட்டு எல்லா சீன்ஸுமே ஸ்பாயில் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்துடாதீங்க. குட் பேட் அகிலி படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இப்போ நான் ரிவ்யூல ஸ்பாயிலர் இல்லாம சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ், இந்த வீடியோ உட்பட, இது வந்து நார்மல் சாம்சங் M52 கேலக்சியில தான் வந்து ஃப்ரண்ட் கேமரால வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது ஓகேவா இல்ல இஎம்ஐல வேற ஏதாவது ஃபோன் எனக்கு சஜஸ்ட் பண்றீங்களா எடுக்கலாம் அப்படின்னு? ஹையன் கேமரா குவாலிட்டிஸ் உள்ள ஃபோன் ஏதாவது இருந்தாலும் அதை சஜஸ்ட் பண்ணுங்க. இல்ல எதுக்கு ஃபோன் போயிட்டு நீங்க வந்து கெனான் கேமரா இல்லை நிக்கான் கேமரா யூஸ் பண்ணி வந்து எடுத்தீங்கன்னா இன்னும் வீடியோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு ஆஃப் டபுள் மைண்டா இருக்கு, இதுலயே வச்சுக்கலாமா இல்ல அது வாங்கலாமா வேணாமா, அண்டு குட் பேட் அகிலிக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்போ 10 மணிக்கிட்ட ஆகுது, அடுத்த நாள் காலையில், அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 10 மணிக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 நாளாக வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் பெருசாக போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா 3 நாள் கொஞ்சம் ட்ரிப்பு போயிட்டேன். அதை பற்றின வீடியோஸ் வரும். கொல்லிமலை, நாமக்கல், திருச்சி இப்படின்னு வந்து 3 நாள் அட் அ டைம் பஸ்லேயே வந்து 3 இடத்துக்குமே வந்து போய் நடந்து இது பண்ணனால இந்த வீடியோ பண்ணி முடிச்சிடலாம் குட் பேட் அகிலிக்குன்னு தான் ஆரம்பித்தேன். அந்த வீடியோவுமே வந்து வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறி இதில் சொல்கிற மாதிரி அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் அதுவும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இனி நம்ம சேனலில் வந்து போடுறேன். அண்ட் மைக்லேயுமே ஒரு டவுட்டுங்க. மைக்கை பார்த்தோம்னா இங்கே வச்சு பேசும்போது ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து எடிட் பண்ணும்போது வருதுங்க. அதே மாதிரி இப்படி வச்சு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இன்னுமே கிளியராக இருக்கிற மாதிரி எனக்கு எடிட் பண்ணும்போது தோணுது. நீங்கள் என்னென்னையும் அதையும் என்கிட்ட என்னென்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் இப்படி வச்சுக்கிறேன். கை வைக்க கொஞ்சம் ஷேக்கி ஹேண்ட்ஸ், அதனால் வந்து இப்படி நான் வச்சுக்கிறேன். என்னடா நம்மளுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாரு ஆரம்பத்திலே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இந்த டவுட்டு. ஏன்னா பர்சனலாக இதை பற்றி ஷேர் பண்ணி கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஹூஇஸ் ஜெயராமகிருஷ்ணன் சர்ச் பண்ணி பார்த்தாலே என்னை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ நான் கேட்டதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் டு குட் பேட் அக்லி. ஒய்ஃப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மொத்த கேங்ஸ்டர் தொழிலையும் விட்டுட்டு பையனுக்காக ஜெயிலுக்கு போன அப்பா திரும்பி பையனுக்காக எதுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் இந்த குட் பேட் அக்லி படத்துல என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். ஃபுல் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருப்போம். அவங்க கிட்ட அதை பத்தி கேட்டு கிளாரிஃபை பண்ணாமே இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டல் கேரக்டருக்கு போயிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஜட்ஜ்மெண்டல் எப்பவுமே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தான். கம்பேரிசனும் ஒரு தவறான விஷயம் தான். அண்ட் நமக்கு இது வரல அப்படிங்கிற ஒத்துக்கிற மனப்பான்மை இல்லாம மற்றவங்க இந்த மாதிரி வந்து எனக்கு பண்ணங்காட்டி தான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு மற்றவங்க மேல பழி போடுறது, இது எல்லாமே வந்து நமக்கு நாமே வந்து கொடுத்துக்கிற முட்டு. அதாவது நமக்கு நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற விஷயம். இது வந்து நம்மளோட இன்னர் கேரக்டர்ஸ் நமக்கு நம்மளே வந்து வெளிச்சு கொண்டு காட்டுற மாதிரி நம்ம பேசுறது. இதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. குரல் கரெக்டான்னு தெரியல. இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமே பொறுமைப்படுத்திக்கிட்டு நம்மளை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இன்னும் பெட்டர் பர்சனா ஹவர் பை ஹவர் டே பை டே நம்ம லைஃப்ல சூப்பரா வாழ்றோங்க. குட் பேட் அக்லி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா, ஏ ஃபேன் பாய் மேசப் பை ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபார் 2 hours 30 minutes. 2.5 மணி நேரத்துக்கு ஃபுல் மேசப் வீடியோ வந்து பயங்கரமா அஜித் சாருக்கு வந்து இது வரைக்கும் நடிச்ச எல்லா படத்துலையும் வந்து அந்த விண்டேஜ் அஜித்திசம்னு சொல்லுவாங்கல்ல, இது பக்கா. இது வந்து ஸ்டாண்டலோனா வந்து நீங்க வந்து ஒரு கதைக்காக போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த படத்துக்குள்ளேயுமே ஒரு கதை இருக்கு. அது குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இதுக்கு முந்தின படத்துல வந்த மாதிரி மெசேஜை திணிச்ச மாதிரி எல்லாம் வந்து இதுல சொல்ல, இந்த கதையோட்டத்திலேயே வந்து ஒரு குட்டி கதை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்தர். அந்த விஷயம் இந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு பெரிய பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ஒரு குட்டி போர்ஷன் தான் இது. கம்ப்ளீட்லி சின்ன வயசுல இருந்து அஜித்தை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்த அந்த ரசிகர்களுக்கான படம் தான் இந்த குட் பேட் அக்லி படமே. அண்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தோட மூடு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் 10 minutesலேயே செட் பண்ணிடுவாங்க. அந்த மூடுக்குள்ள போயிட்டீங்கன்னா படம் உங்களுக்கு வந்து இந்த அஜித் ஃபேன்ஸுக்கு ஆகிற மாதிரி உங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து ஒர்க் அவுட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க லாஜிக் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இந்த படத்துல ஒரு லாஜிக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல செட் பண்ணுவாங்க. அந்த லாஜிக்கை நம்பி படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் உங்களை பயங்கரமா யோசிக்கவே வைக்காம கடைசி வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கான எடிட் பேட்டர்ன் விஜய் வேலை கொட்டிட்டு இருந்தும் ஸ்க்ரீன் பிளே ரெஃபரன்ஸாக வந்து அஜித் படத்துக்கு வச்சாலும் ஒவ்வொரு சீனுக்குமே வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் குமார் அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட் சிங்க்கு அந்த சீன் ஸ்டேஜிங்க்கு கிராஃப் வந்து ஏறுறக்கும் இறங்குறக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமா. சாங்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கும் போது பிடிக்கல, பட் தியேட்டரில் அவ்வளோ ஆடியன்ஸ் க்ரௌடோட அந்த ஒரு ஆம்பியன்ஸில் பார்க்கும்போது அதோட ஃபீலே வேறங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த படத்தில் இருக்கிற அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்குள்ள குட்டியாக ஒரு கதை சொல்லியிருக்காருன்னு. அந்த குட்டி கதையில் வர சின்ன சின்ன டைலாக்ஸ் கூட படத்தில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மேஜர் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா இது ஒன்று இருக்குது. அண்ட் முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி பண்ண அபிநந்தன் ராமானுஜன் மோகோபோத் சீன்ஸ், அது குறிப்பாக ஸ்டன் சீக்வன்ஸில் அவரோட சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ், குட் பேட் அக்லியோட நெகட்டிவ்ஸ், சில டைலாக்ஸ் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக அஜித்தை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுதான் தேவையுமே படத்தில். பட் சம்டைம்ஸ் வந்து இப்படியே த்ரூ அவுட் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு மாதிரி சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ஒரு கட்டத்தில் வந்துடும். ஸோ அந்த டைலாக்ஸை வந்து இன்னுமே கொஞ்சம் சீனோட கிராஃபிக் ஏற்ற மாதிரி இன்னும் பெக்யூலியராக பின் பாயிண்ட் பண்ணி எழுதியிருக்கலாம் டைலாக்ஸை. ஸோ கால்டு அந்த கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்களா, அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு படத்தில். அண்டு படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்க, அதாவது ஆர்ட் ஒர்க் சொல்ல இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண விதம், அந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் மாதிரி ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ண விஷயத்தை நான் சொல்ல, அந்த விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் சொல்கிற விஷயம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் இந்த துப்பாக்கி சுடுற சீனு, துப்பாக்கி வர சீனு, அதுக்கு பண்ண அந்த சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸு ரொம்பவே வந்து இவ்வளோ பெரிய படத்தில் இதில் ஏன்டா இப்படி கோட்டை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு எனக்கு பர்சனலாக வந்து சென்டிமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஏன்னா மெலோட்ராமா கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு படத்தில். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் அஜித் 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 ஏகே இந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியான அஜித்தை, அந்த கிரே ஷேட் ரொம்ப டார்க்கர் சைடான அஜித்தை ரொம்ப 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 நாள் கழிச்சு பார்க்குறோம். ஒரே வார்த்தைங்க, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அந்த RRK ஸ்க்ரீனில் வரும்போது சூப்பர். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து சுனிலாக இருக்கட்டும், பிரசன்னவாக இருக்கட்டும், பிரபு சாராக இருக்கட்டும், அர்ஜுன் தாஸ் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் செம சர்ப்ரைஸு. ஹேர் லுக்கெல்லாம் என்னதான் செட் ஆகலினாலும் அவரோட வாய்ஸும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதெல்லாம் மறக்க வச்சிருது. எனக்கு தெரிஞ்ச அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் பண்ண அந்த ஒரு கேரக்டருக்கு இருக்குது. நீங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை ஒரு டைம் பாருங்களேன், உங்களுக்கு வேறு மாதிரி வந்து ஒரு ஃபீலை வந்து தரும். ஸோ எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த ரெஃபரன்ஸு, கேமியோ, சாங்ஸு, யூஸ்வல் ஸ்டீரியோ டைப்பிக்கலாக வந்து இருக்கிற விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கே படத்தில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் போயிட்டு ஜாலியாக சின்ன படம் தான், 2 hours 25 minutes போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இன்டர்வல் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபையும் பார்த்துட்டு அப்பா மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் பீஸ் அவுட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் குறிப்பாக இந்த ரெஃபரன்ஸ்லேயே படம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்டை எடுத்துருங்க. அந்த ரெஃபரன்ஸ் அவங்க சொல்கிற அந்த விஷயத்த எப்படி வந்து இவர் வந்து எக்யூப் பண்ணி உள்ளே வச்சு சினிமாக்குள்ளே ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காருல, அந்த விஷயத்த யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பெருசாலாம் லாஜிக்கலாக யோசிக்காமல் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்தோட நான் பேசணும்னு நினச்ச விஷயங்கள் இவ்வளோதான். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்பாய்லர் இல்லாத பாயிண்ட்டை வந்து இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 75 marks தாராளமாக தருவாங்க. குட் பேட் அக்லி எ ஒன் டைம் தியேட்டர் ஒண்டர், நத்திங் மச் ஆர் நத்திங் லெஸ். ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.